KSRTC கேரளா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவுடைய கேபிட்டலான பெங்களூர் வரை இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற மக்களே. பிராண்ட் நியூ BS6 பிரகாஷ் கெப்பலால பில் பண்ண பஸ்ஸுங்க. பஸ்ஸு கலரே பார்க்க சூப்பராக இருக்குது. நான் சொன்னல நம்மளுடைய தேசிய கொடி கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம்ல, திருவனந்தபுரம்ல இருந்து எடுத்து கோட்டயம், திருச்சூர், கோழிக்கோடு, மைசூர் வழியாக பெங்களூர் போகிறது. இந்த ரூட்டில் வந்து இந்த KSRTC மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதான் மக்களே, பார்த்தீங்களா லைனாக வண்டியெல்லாம் நிற்கிது. ஏன்னா பந்திப்பூரில் நைட்டு 9 மணியில் இருந்து காலையில் 6 மணி வரைக்கும் எந்த வெஹிக்கிளும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக தரமாக நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா திருவனந்தபுரம்ங்க. கேரளாவுடைய கேபிட்டலான திருவனந்தபுரம் தம்பானூர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா KSRTC கேரளா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவுடைய கேபிட்டலான பெங்களூர் வரை இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற மக்களே. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா KSRTCயில் ட்ராவல் பண்ண போகிறேன். அதான் இவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கேன். அது ஒரு புத்தம்புது BS6ங்க. ஒரு பிராண்ட் நியூ BS6 பஸ்ஸுங்க. நம்மளுடைய நேஷ்னல் கொடி இருக்குல்ல, இந்திய கொடி, அந்த கலரில் இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸு வந்து KSRTC வந்து அந்த ஒரு டிசைனில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸை பார்த்துட்டேன், க்ரூக்கிட்டே பர்மிஷன் கேட்டேன். செம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியான க்ரூங்க. கேட்டோன்னே எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன் KSRTCயில். கேட்டோன்னே கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அந்த ஒரு மைண்ட் செட்லேயே வந்தேன். ஆனால் கொடுத்துட்டாங்க. கடவுள் இருக்கார். ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் டு பெங்களூர் வரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பஸ்ஸை பார்த்துட்டேன், அங்கே இருக்குது. வெயில்னால உங்களுக்கு தெரியாது. நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியர் கேமராவில் காட்டுறேன், பஸ்ஸை காட்டுறேன் பாருங்கள். நம்மளுடைய பஸ்ஸு நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா, ஒரு பிராண்ட் நியூ BS6 பிரகாஷ் கெப்பலால பில் பண்ண பஸ்ஸுங்க. பஸ்ஸு கலரே பார்க்க சூப்பராக இருக்குது. நான் சொன்னல நம்மளுடைய தேசிய கொடி கலரில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக நல்லா இருக்குங்க. பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. KSRTC வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸு, உங்களுக்கு உள்ள இன்டீரியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ் ரேஞ்சுக்கு சூப்பராக கொடுப்பாங்கன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம்.
பஸ்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்களா அழகாக அந்த கதகளி ஃபோட்டோலாம் போட்டு நல்லா சூப்பராக நல்லா இருக்குங்க. KSRTC கவர்மெண்ட் ஆஃப் கேரளா நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா TVM திருவனந்தபுரம் டிப்போ. அந்த KS475ன்றது நம்பருன்னு நினைக்கிறேன், அது என்னன்னு தெரில. ஆனால் TVMன்றது திருவனந்தபுரம் டிப்போங்க. நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆம்னி பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். PRM ரோட்வேஸ் அதில் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருவனந்தபுரம் தம்பானூர் பஸ் ஸ்டாண்டிலே வந்து பார்த்திங்கன்னா டார்மெண்ட்ரி இருக்குங்க, அங்கே தான் ஸ்டே பண்ண. 250 ரூபா, 12 மணி நேரத்துக்கு 250 ரூபா. இது நீங்கள் 24 hours 24 மணி நேரம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாங்க. ரூம் நல்லா இருக்குது. ரூமுன்னு சொல்ல முடியாது, ஒரு சிங்கிள் பெட்டு கொடுத்துருவாங்க, அதில் நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஸ்ட் ரூம் எல்லாமே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக இருந்துச்சு. நீங்கள் திருவனந்தபுரம் வரீங்க, உங்களுக்கு பட்ஜெட்டாக ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டார்மெண்ட்ரி இருக்குது, எடுத்து ஸ்டே பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அங்கே தான் ஸ்டே பண்ணேன். காலையில் 6:30 மணியில் இருந்து இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு செக் அவுட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இப்போ vlog-ஐ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயிலாக இருக்கனால நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டேன். இங்கே கொஞ்சம் நிழலாக இருக்குன்னு சொல்லி இங்கே வந்துட்டேன். இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட டைமிங் பார்த்துடலாம் மக்களே. நம்ம பஸ்ஸோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஈவினிங் 4 மணிக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் தம்பானூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து எடுத்து அடுத்த நாள் காலையில் 10:10க்கு பெங்களூர் வந்து போகிறாங்க. பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டு தான் போவாங்க, சாந்தி நகர் போக மாட்டாங்க. ஏன்னா இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா என்டையர் கேரளா ரூட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு மைசூர் வழியாக உங்களுக்கு பெங்களூரில் இருக்கக்கூடிய சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டு வந்து போகிறாங்க. ட்ராவலிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 18 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகுதுங்க. இன்றைக்கி ஈவினிங் 4 மணிக்கு நம்ம ஏறினோன்னா அடுத்த நாள் காலையில் 10:10க்கு தான் நம்ம பெங்களூரில் இருக்கக்கூடிய சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டு போவோம். ஃப்ரண்ட் கேபின்னு லேலேண்டு அசோக் லேலேண்டில் பிரகாஷ் கெப்பலால் பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க ஃப்ரண்ட் கேபின்னு. உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி கண்ட்ரோலிங் அதெல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. இன்டீரியரே வந்துட்டோன்னே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. ஆம்னி பஸ்ஸில் என்ன ஒரு ஃபீலிங் கொடுக்குமோ அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்குறாங்க. அவ்வளோ ஒரு ரிச்சாக லுக்காக இருக்குங்க பார்க்கவே. சீட்டர் கம் ஸ்லீப்பரு, கீழே ஃபுல்லாக சீட்டராகவும் மேலே ஃபுல்லாக பர்த்தாவும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் அப்பரு. இதில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம். ஆம்னி பஸ்ஸில் கொடுக்குற மாதிரி பிளாங்கெட்லாம் வந்து கொடுக்குறாங்க மக்களே. பிளாங்கெட்லாம் கொடுத்து நல்லா சூப்பராக நல்லா இருக்குது. ப்ரைவேசிக்கு நடுவில் வந்து ஸ்க்ரீன்ஸ் கொடுக்குறாங்க. ஏசி ஈவெண்ட்டு, ரீடிங் லைட்டு, சார்ஜிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைப் சி USB டைப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக நல்லா இருக்குங்க. ஸ்கர்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லா பெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்ப்ரெட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாங்கெட் வந்து நல்லா வாஷ் பண்ணி திக்கான பிளாங்கெட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பில்லோ வந்து அட்டாச் டைப்லேயே வருது, அதனால் பில்லோ வந்து செப்பரேட்டாக வந்து கொடுக்கல. பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 2 பேருக்கும் சேர்த்து நல்லா சூப்பராக பேக் ரெஸ்ட்டு சாஞ்சிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. டபுள் அப்பரை பொறுத்த வரைக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் ஹோல்ட்ரு, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. நாலு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுப்பாங்க பஸ் ஸ்டாண்டில் இருந்து. 3:30 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேல வந்து போட்டாங்க. பஸ்ஸு சூப்பராக இருக்குங்க. நம்ம போயிட்டு டிக்கெட் செக் பண்ணிவிட்டு பஸ்ஸுக்குள்ளே ஏறிக்கலாம்.
ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம்ல இருந்து பெங்களூருக்கு 6 பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. கேஎஸ்ஆர்டிசி வெப்சைட்டில் பார்க்கும்போது 6 பஸ் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி காட்டுதுங்க. ஃபஸ்ட்டு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2:55. அந்த 2:55க்கு ஸ்டார்ட் பண்ணுற பஸ்ஸும் புது பஸ் தான். அது ஆனால் வால்வோங்க, அதில் ட்ராவல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காட்டலை. இந்த பஸ் 4 மணிக்கு எடுக்கிறாங்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ பஸ்ன்னு சொல்லி பாப்பப் ஆச்சு. நான் டிக்கெட் புக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி பஸ்ஸுக்கு பிராண்ட் நியூ பஸ்ஸு அப்படின்னு சொல்லி பாப்பப் ஆச்சு. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் புக் பண்ணிட்டேன். திருவனந்தபுரம்ல இருந்து உங்களுக்கு பெங்களூர் வந்து போகிறீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டஸ்ட் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் வழியாக தான் போவாங்க. திருவனந்தபுரம், நாகர்கோயில், திருநெல்வேலி, மதுரை, அப்படியே திண்டுக்கல், கரூர், சேலம், கிருஷ்ணகிரி, ஓசூர் வழியாக பெங்களூர் வந்து போவாங்க. இல்லைனா இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. திருவனந்தபுரம்ல இருந்து எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, கோயம்புத்தூர், சேலம், அப்படியே கிருஷ்ணகிரி, ஓசூர் வழியாக பெங்களூர் வந்து போவாங்க. ஆனால் நம்ம பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ரூட்டில் பெங்களூர் வந்து போகும். அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டு எந்த ரூட் வழியாக போகிறாங்க எல்லாமே நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு கேஎஸ்ஆர்டிசி வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் டு பெங்களூர் வந்து 6 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் 2 சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வழியாக உங்களுக்கு பெங்களூர் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் நாகர்கோயில் வழியாக உங்களுக்கு பெங்களூர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மீதி 3 சர்வீஸு இப்போ நம்ம போகிற ரூட்டில் தான் வந்து போகிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரமில் இருந்து என்டையர் கேரளா கவர் பண்ணிவிட்டு மைசூர் வழியாக உங்களுக்கு பெங்களூரில் இருக்கக்கூடிய சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டு வந்து போகிறாங்க. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது ஒரு சீட்டுங்க. சீட்டில் தான் இன்றைக்கி திருவனந்தபுரம் டு பெங்களூர் வரை இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். சீட் நம்பர் 7. இதில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம் மக்களே. எல்லா சீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கவர் கொடுத்துருக்காங்க. எல்லா சீட்லேயும் ஹெட் கவர், டபுள் சீட்டராக இருக்கட்டும், சிங்கிள் சீட்டராக இருக்கட்டும், உங்களுக்கு ஹெட் கவர் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டுக்கு எல்லாத்துக்கும் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப்லேயும் கொடுத்துருக்காங்க, ப்ளக் டைப்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட் பக்காவாக ஒர்க் ஆகுது, லைட் எரியுது மக்களே. சீட்டுக்கு பின்னாடி நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா கைப்பிடிக்கிறதுக்கு ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஹூக்ஸு, அதே போல் இந்த இடத்துல மேகசின் பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து மேகசின் பவுச்சு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. தலைக்கு நேராகவே வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் லைட்டு, அதே போல் வந்து ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரீடிங் லைட்டு பக்காவாக ஒர்க் ஆகுது மக்களே, பக்காவாக ஒர்க் ஆகுது. ரீடிங் லைட்டு நல்லா சூப்பராக இருக்குது. சீட்டோட ரெக்லைனிங் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்குறீங்களா? பக்கா ரிக்ளைனிங் நல்லா இருக்குங்க. புஷ் பேக்கு நல்லா சாஞ்சிட்டு ஜம்முன்னு ட்ராவல் பண்ணால் சூப்பராக இருக்குது. ஷார்ப்பாக 4 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டில் இருந்து டிபார்ட் ஆயாச்சு. கொஞ்சம் நேரம் ஆகட்டும், நம்மளுடைய கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் நம்ம கேபின் ரைடு பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து திருவனந்தபுரம் வந்திருக்கேங்க. இங்கேருந்து கேபின் ரைடு வாங்க, கேரளா ரூட்ஸ்லாம் கொஞ்சம் நேரம் கேபின் ரைடு எடுக்கலாம். ஈவினிங் டைம் நல்லாயிருக்கும்.
க்ரீனிஷ் ஆஃப் கேரளான்றது இதாங்க. கேரளாவில் எங்கே பார்த்தாலும் பச்சை பசைன்னு பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா மரங்களாக நல்லா இருக்குங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ரூட்டே நமக்கு புது ரூட்டுனால நல்லா ஒரு சூப்பராக போயிட்டுருக்கு கேபின்னு.
അതിന് യാതൊരു மக்களே, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாரக்காரா வந்திருக்கோம். பார்த்துருப்பீங்க கேபின்னு. திருவனந்தபுரம் தாண்டி அங்கேருந்து எடுத்த ரோடெல்லாம் சிங்கிள் ரோடு, ரொம்ப நேரவான ரோடுங்க. சூப்பராக ஓட்டாங்க, நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு கேபின்னு. இதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் கேபின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வரலாம், சரிங்களா? ஒரு 7 மணி அந்த டைமில் உள்ளே வரலாம். இதுக்கப்புறம் பெரிய ஊர் வந்து பார்த்திங்கன்னா கோட்டயம். டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் டு பெங்களூர் வரைக்கும் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1490ங்க. 1390 அந்த புக்கிங் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து எனக்கு 1490 வந்துச்சு. இது வந்து இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை ட்ராவல் பண்ணுறேன். 1490. இதே வீக்கெண்டு அந்த ஃபெஸ்டிவல் சீசனு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்டை பொறுத்து டிக்கெட் ஃபேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1700 1800 வரைக்கும் கூட டிக்கெட் ஃபேர் வந்து போகும். ஸ்லீப்பர் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல, நான் கீழே போடுறேன் பார்த்துக்கோங்க. நான் புக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா KSRTC, கேரளா ஆர்டிசி அவங்களுடைய வெப்சைட்டில் தான் போயிட்டு புக் பண்ணேன். வண்டி கொடுத்துல
டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி 9 o'clock ஆகுது. நமக்கு வந்து டின்னர் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா கோட்டயம் தாண்டி அங்கமாலி சாலக்குடி போகிற ரூட்டில் வந்து விட்டுருக்காங்க. ஃபுட் பேரடைஸ் இந்த இடத்துல வந்து விட்டுருக்காங்க. நான் எதுவும் சாப்பிட போகிறது இல்லைங்க, ஏன்னா மதியானமே ஹெவியாக சாப்பிட்டேன். திருவன்றம்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வாங்கி சாப்பிட்டனால பசிக்கல. பிஸ்கெட் பாக்கெட் வச்சுருக்கேன், அது சாப்பிட்டு நைட்டு டின்னரை வந்து ஃபினிஷ் பண்ணிடலான்னு இருக்கேன். பஸ்ஸோடைய ரூட்டு நான் இன்னும் சொல்லியிருக்க மாட்டேன். பஸ்ஸோடைய ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரமில் இருந்து எடுத்து கொட்டாரக்கரா, கோட்டயம், திருச்சூர், கோழிக்கோடு, கேலிக்கேட்டு, அங்கேருந்து தாமரசேரி, கல்பேட்டா, சுல்தான் பத்ரி, அப்படியே குண்டல்பேட்டு, உங்களுக்கு மைசூர் போயிட்டு மைசூரில் இருந்து மாண்டியா, பெங்களூர் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டு. இதான் நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு மக்களே. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கோடு தாண்டி, கோழிக்கோடு, தாமரசேரி, அதுக்கப்புறம் கல்பேட்டா, சுல்தான் பத்ரி தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டரில் ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சிடும். பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு. அதில் தான் போயிட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா குண்டல்பேட்டு, மைசூர் வழியாக பெங்களூர் போகிறோம். அந்த ரூட்டில் தான் வந்து பஸ்ஸு போகுது. ரிட்டன் அங்கே எடுக்கிற டைம், பெங்களூர் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டில் எடுக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் 1:45 எடுப்பாங்க. 1:45 எடுத்து இங்கே திருவனந்தபுரம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு வராங்க. ரீசன் எதனால் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் போகிறதே காலையில் 10 மணிக்கு தான் போகிறாங்க. போயிட்டு ஒரு 2 மணி நேரத்துலேயே ரிட்டன் எடுத்துருவாங்க. ஏன்னா பந்திப்பூர் வழியாக வரனால உங்களுக்கு மைசூர், அதுக்கப்புறம் குண்டல்பேட்டு, பந்திப்பூர் வழியாக கோழிக்கோடு போகிறனால சீக்கிரமாக எடுத்துருவாங்க. ஏன்னா நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வெஹிக்கிளும் அலோடு இல்லைங்க. நைட் டைம் வந்து 9 மணியில் இருந்து காலையில் 6 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த வெஹிக்கிளும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் மதியானம் எடுத்தால் ஈவினிங்குள்ளே மைசூர், அப்படியே அந்த ஃபாரஸ்ட்டை கடந்து கோழிக்கோடு வந்துடுவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் மதியானம் 1:45 வச்சுருக்காங்க ஷெட்யூலு அங்கேருந்து எடுக்கிறது. ஓகே மக்களே, இதுக்கு மேலே நான் தூங்கலான் இருக்கேன். ஏன்னா ஈவினிங் 4 மணிக்கு கேபின் ரைடு ஸ்டார்ட் பண்ணது. திருவனந்தபுரமில் இருந்து எடுத்து நம்ம கோட்டயம் வரைக்கும் எடுத்தாச்சு. இதுக்கு மேலே தூங்கிட்டு நைட் டைமு இருட்டாக இருக்கும், அதனால் கவர் பண்ண முடியாது. தூங்கிட்டு காலையில் பந்திப்பூர் ஃபாரஸ்ட் எடுக்கலாம். கோழிக்கோடு தாண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாமரசேரி, சுல்தான் பத்ரி அங்கே அலார வச்சு எந்திரிச்சு நான் வந்து கேம்பின் ரைடு அங்கேருந்து அந்த ஃபாரஸ்ட்டு, பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு கொஞ்சம் நேரம் எடுக்கலாம். எடுத்துகிட்டு மைசூர் தாண்டி மைசூரில் இருந்து பெங்களூர் போகிற ரோடு நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். அதை எடுக்கலாம். கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு நம்ம விலாகை வந்து பெங்களூர் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு என் பண்ணிக்கலாம் மக்களே. ஒரு சாத்துக்குடி ஜூஸ் மட்டும் ஒன்று வாங்கினேன், சாப்பிடலை. சரி ஜூஸ் மட்டும் குடிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு சாத்துக்குடி ஜூஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் நின்றுட்டு இருக்கும்போது நான் ஏசி பஸ் வந்துடுச்சு. இது திருவனந்தபுரம் டு பெங்களூர் போகிற பஸ் தான். நம்ம சேம் ரூட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம டிரைவர் அண்ணா வந்துட்டாங்க, வாங்க போகலாம். இதுக்கு மேலே தூங்கிட்டு காலையில் கேபின் ரைடு எடுக்கலாம். குட் நைட். குட் மார்னிங் மக்களே. டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி ஆகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுல்தான் பத்ரி
பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கோம். நல்ல ஒரு சூப்பரான தூக்கங்க, சரியான கூலிங்காக இருக்குது, சில்லுன்னு இருக்குது. வாங்க இங்கேருந்து பந்திப்பூர் வழியாக நம்ம மைசூர் போவோம், அதெல்லாம் கேபின் ரைடு எடுக்கலாம், சரிங்களா? കൂടുതൽ അടിച്ചല്ലോ. അവിടെ അടിക്കുന്നതിനെക്കാട്ടി കൂടുതൽ അടിച്ചത് പെട്ടെന്ന് കൂടുതലുള്ളത്. അവിടുന്ന് 10 അവിടെ 5 മണിയാണ് ടൈം വെച്ചിരിക്കുന്നത്. இதான் மக்களே, பார்த்தீங்களா, லைனாக வண்டியெல்லாம் நிற்கிது. ஏன்னா பந்திப்பூரில் நைட்டு 9 மணியில் இருந்து காலையில் 6 மணி வரைக்கும் எந்த வெஹிக்கிளும் அலோவ் பண்ண மாட்டாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5:30 மணி ஆகுது. ஒரு 6 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டோன்னே எல்லா வெஹிக்கிளும் அப்படியே மூவ் ஆகும். ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங். எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு அங்கே என்ட்ரன்ஸ் கேட் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போவாங்க. நல்லாயிருக்கும், அதை பார்க்கலாம் நம்ம. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வெஹிக்கிளாக வந்து அலோவ் பண்ணுறாங்க, பார்த்தீங்களா?
அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே நார்மல் ரூட்டு தான். அந்த செக் போஸ்ட் வந்துச்சுல, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் குண்டல்பேட்டு அப்படியே மைசூர் போய் நம்ம மாண்டியா வழியாக சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டு போயிடுவோம். குட் மார்னிங் கைஸ். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 o'clock. நமக்கு வந்து ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா குண்டல்பேட் தாண்டி நமக்கு வந்து ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. செம சில்லுன்னு இருக்குங்க, செம கூலிங்காக இருக்குது. பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து பந்திப்பூர் வழியாக வந்தது சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முத்தங்கா ஃபாரஸ்ட்டு. நான் இந்த ரூட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க, அதனால் சரியாக தெரியல. ஃபஸ்ட்டு வந்தது அந்த கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த ஃபாரஸ்ட்டு முத்தங்கா ஃபாரஸ்ட்டு. அதுக்கப்புறம் கர்நாடகாக்குள்ளே வந்துட்டோன்னே நமக்கு வந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பந்திப்பூரில் ஒரு 20 கிலோமீட்ரு நம்ம ஃபாரஸ்ட்லேயே வந்துட்டு அதுக்கப்புறம் செக் போஸ்ட்டு தாண்டி உள்ளே போயிட்டேன். கொஞ்சம் நேரம் தூங்கலாம், ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைசூர் தாண்டி பெங்களூர் ரூட்டு, அதில் கொஞ்சம் நேரம் கேபின் எடுக்கணும்னு சொல்லி நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே ஆனால் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குங்க. சீட்டில் தான் ட்ராவல் பண்ணுறேன். நல்லா சில்லுன்னு கூலிங்காக அவ்வளோ ஒரு சைலண்ட்டாக இருந்துச்சு. நல்லபடியாக தூங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைசூர் தாண்டி அங்கேருந்து கொஞ்சம் நேரம் கேபின் ரைடு பண்ணலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. நான் எதுவும் சாப்பிடலைங்க. பெங்களூர் போயிட்டு பார்த்துக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே போய் சாப்பிட்டுக்கலான் இருக்கேன். ஆனால் 10 மணி ஆகிடும் அங்கே போகிறதுக்கு. ஏன்னா நம்ம குண்டல்பேட்டில் தான் இருக்கோம். இன்னும் மைசூரில் இருந்து எப்படியும் ஒரு 3 மணி நேரம் ஆகுங்க பெங்களூர் போகிறதுக்கு. 10 மணி ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன டைமிங் போகிறாங்க, எல்லாமே பார்க்கலாம். ஆனால் நான் நோட் பண்ணது ஒன்று தாங்க, பொதுவாக ஏசி பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் விடுறாங்கன்னா ஏசி ஆஃப் பண்ண மாட்டாங்க. அதாவது இன்ஜின் வந்து ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உள்ளே பேசஞ்சர் இருப்பாங்க, ஏசி வரணும்னு சொல்லி ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஆஃப் பண்ணிடுறாங்க. நைட்டு டின்னர் அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஆஃப் பண்ணிட்டாங்க, பஸ்ஸை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிட்டாங்க. இது வந்து நைட் டைமு, காலையில் டைம் ஓகே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மதியான டைம் பொழுது ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பு, ஒரு லஞ்ச் டைம் நிப்பாட்டுறாங்கன்னா ஏசி ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் இருக்க முடியும், அதுக்கப்புறம் இருக்க முடியாது. ஏன்னா ஹீட் இறங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மோல்டிங் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாகவே கிளாஸ் இருக்கனால உங்களுக்கு ஹீட்டு வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். ஏசி இருந்தால் தெரியாது, ஏசி இல்லைன்னா உள்ளே இருக்கிறது கஷ்டம்.
மக்களே, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆகுது. நம்ம வந்து பெங்களூருக்குள்ளே வந்துட்டோம். vlog-அ வந்து நான் பஸ்ஸுக்குள்ளேயே வச்சு எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அடுத்த ஒரு vlog நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா சேட்டலைட் போயிட்டு அங்கேருந்து கலாசிபாளையம் போனோம். டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால vlog-அ வந்து நான் இங்கேயே எண்ட் பண்ணிக்கிறேன். ட்ராவல் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஆர்டிசியில் ட்ரை பண்ணேன். ஒரு சூப்பராக இருந்துச்சு. புது பஸ்ஸு, புது ரூட்டு எல்லாமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக அமைஞ்சிடுச்சு நமக்கு இந்த ஒரு vlog-ல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைமும் கேரளா ஆர்டிசியில் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். புது ரூட்டெல்லாம் நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlog-ல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஒரு லாங் ஜேர்னி. நேற்று ஈவினிங் 4 மணிக்கு திருவனந்தபுரமில் இருந்து எடுத்த பஸ்ஸு 10:30 மணி ஆக போகுது. இப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டு போகிறோம். என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே அங்கே போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணிவிட்டு இந்த vlog-ஐ எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே மக்களே, இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ட்ராவல் vlog-ல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா. மக்களே, ஃபைனலி நம்ம சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு வந்திருக்காங்க. இங்கே வர வேண்டிய டைம் 10:15. பெங்களூர் டிராஃபிக்னால நமக்கு இங்கே வந்தது டிலே ஆகிடுச்சு. ஒரு 45 மினிட்ஸ் டிலேவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலாக இருந்துச்சு. கேஎஸ்ஆர்டிசி கேரளா ஆர்டிசியில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். என்ன ஒரு லாங் ஜேர்னி. நம்ம திருவனந்தபுரமில் இருந்து எடுத்து என்டையர் கேரளா கவர் பண்ணிவிட்டு மைசூர் வழியாக நம்ம பெங்களூர் வரோம். மற்றபடி என் கார்டு எல்லாம் உங்களுக்கு பஸ்க்குள்ளேயே வச்சு சொல்லிட்டேன். ஓகே மக்களே, டாட்டா, கிளம்புறேன். பஸ்ஸும் வந்து அப்படியே கிளம்பிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்தில் ரிட்டர்ன் வந்து எடுத்துருவாங்க.